இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். எதனோட கண்டினியூட்டி? த அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்ஹாம் டயக்ராம். ரைட்டா, எலிங்ஹாம் டயக்ராமோட அப்ளிகேஷனை தான் நாம் பார்க்க போகிறோம். ரைட்டா, அது ஏற்கனவே கண்டினியூட்டி, இதனோட கண்டினியூட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இருங்க, நான் அதை இதை ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ இதனோட கண்டினியூட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது எலிங்ஹாம் டயக்ராமோட அப்ளிகேஷன் கண்டினியூட்டி ஏற்கனவே போன வீடியோவோட கண்டினியூட்டி. த கார்பன் லைன், இந்த கார்பன் மோனாக்சைடு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனு கட்ஸ் அக்ராஸ் த லைன் ஆஃப் மெனி மெட்டல் ஆக்சைட்ஸ். அதுக்கு மீனிங் என்ன? அது கார்பன் லைனானது பல மெட்டல் ஆக்சைடோட லைன்களை கட் பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறோம். நல்லா பாருங்கள், இங்கிலீஷில் த கார்பன் லைனானது, அதாவது கார்பன் மோனாக்சைடு லைன். ரைட்டா, CO 2CO போட்டிருக்கான் இல்லையா, அந்த கார்பன் மோனாக்சைடு லைனானது கட்ஸ்னால் கட் பண்ணுகிறது, வெட்டுகிறது. எதை? அக்ராஸ் த லைன்ஸ் ஆஃப் மெனி மெட்டல் ஆக்சைட்ஸ். அப்போ அக்ராஸ்னால் குறுக்காக வெட்டுகிறது. எதை? அக்ராஸ் த லைன்னா கோடை வெட்டுகிறது. ஆஃப் மெனி பல மெட்டல் ஆக்சைடு கோடுகளை வெட்டுகிறது. அதை வேணால் காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கார்பன் மோனாக்சைடு லைன் இங்கே ஆரம்பித்து இப்படியே கீழே வருதா, டவுன் நோக்கி வருதா, அந்த டவுன் நோக்கி வருதா சிவப்பா. இது எத்தனை லைனை கட் பண்ணுது? எல்லாமே இந்த குறுக்கால போகிறது பூரா என்னது? எல்லாமே மெட்டல் ஆக்சைட்ஸ். ரைட்டா, மெட்டல் ஆக்சைடு லைன்களை இந்த கார்பன் மோனாக்சைடு லைன் வந்து கட் பண்ணுகிறது. அக்ராஸ் த லைன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு லைன். பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு சொல்லி கொடுத்து தான் ஒன்று ஒன்றா பார்க்குறேன், பார்த்துக்கோங்க, நீங்கள் க்ளீனாக படிங்க. சரி, அப்ளிகேஷன் கட் பண்ணுதா? கட் பண்ணுது அது. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம்? அண்ட் ஆகவே இட் கேன் ரெடியூஸ், இது வந்து குறைக்கும்னு என்னது? ரிடக்ஷன் பண்ணும், அதாவது ஆக்சிஜன் வெளியேற்றும். ஏன்னா எல்லாத்தையும் கட் பண்ணது இல்லையா, அதனால் எதை இது கட் பண்ணியிருக்கோ அந்த மெட்டல் ஆக்சைடு எந்தெந்த மெட்டல் ஆக்சைடு லைன் குறுக்கால போகுது இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் இது ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ்னால் அது ஆக்சைடை வெளியேற்றும், ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படும். ரைட்டா, ஏற்கனவே நம்ம ரிடக்ஷன் ஏஜென்ட் மெட்டல் டு மெட்டல் பார்த்தோம். இந்த கார்பன் வந்து எல்லாத்துக்கும் ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படும். ஏன்னா எல்லாத்தையும் கட் பண்ணுது. அது எங்கே பயன்படுகிறதுன்றது பார்க்கணும். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட்டு அதாவது இட் கேன் ரெடியூஸ், இது வந்து ரெடியூஸ் என்னது? ஆக்சிஜனை வெளியேற்றிடும் அர்த்தம். மெட்டல் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றிடும். ரைட்டா, அதான் ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படும்னு பொருள். ரெடியூஸ் தோஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ். தோஸ்னு எதை குறிக்கிறது? இந்த மெட்டல் ஆக்சைடு, ஏகப்பட்ட மெட்டல் ஆக்சைடு இருக்கு இல்லையா, ரெடியூஸ் தோஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ், எல்லா மெட்டல் ஆக்சைடையும் அட் சஃபிஷியன்ட்லி ஹை டெம்பரேச்சர். சஃபிஷியன்ட்லாம் போதுமான அளவு உயர்ந்த வெப்பநிலையிலே இது வெளியேற்றும். எதை? ஆக்சிஜனை வெளியேற்றும். ரெடியூஸ்னால் வெளியேற்றுறது. எதை? ஆக்சிஜனை. அது ரிடக்ஷன் ஏஜென்ட் தானே. இது எல்லாத்தையும் வெட்டுதுன்னா அப்போ எல்லாத்துக்கும் இது வந்து ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படும். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட்டு லெட்டஸ் நாம் அனலைஸ்னால் பகுப்பாய்வு செய்தல், ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணுறது. லெட்டஸ் அனலைஸ்னால் பகுப்பாய்வு செய்தல். எப்படி? தெர்மோடைனமிக்கல்னால் வெப்ப இயக்கவியலை வைத்துக்கொண்டு, தெர்மோடைனமிக்கல்னால் வெப்ப இயக்கவியல் மூலமாக. அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் வெப்ப இயக்கவியல், அதன் மூலமாக லெட்டஸ் அனலைஸ் அப்படின்னா நாம் இதை பகுப்பாய்வு செய்கிறோம். ரைட்டா, எப்படி பகுப்பாய்வு செய்கிறோம் என்று பார்ப்போம். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடுச்சு, எல்லாத்துக்குமே இது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுன்னு சொல்லிட்டோம். இதை நம்ம ஏதாவது ஒன்றா எடுத்து செக் பண்ணுவோம்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறோம். லேட்டஸ்ட் அனலைஸ்னால் பகுப்பாய்வு செய்வோம். எப்படி? தெர்மோடைனமிக்கலி. அப்போ வெப்ப இயக்கவியலை பயன்படுத்தி நம்ம பகுப்பாய்வு செய்வோம். உதாரணமாக எப்படின்னா, ஃபேவரபிள் கண்டிஷன் தனக்கு சார்ந்த நிலையை உண்டாக்குகிறது. ஃபேவரபிள்னா சார்ந்த, கண்டிஷனா நிலை, தனக்கு சார்ந்த நிலை. ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு. ரிடக்ஷன் என்னது? ஆக்சிஜனை வெளியேற்றுது. ஃபேவரபிள் கண்டிஷனை சார்ந்த நிலை ஆஃப் அயன் ஆக்சைடு. இது மெட்டல், இது வந்து மெட்டல் தான். எந்த மெட்டல்?
அயன் ஆக்சைடுக்கு சாதகமான நிலையை உண்டாக்குற மாதிரி பகுப்பாய்வு செய்வோம். எது? கார்பன் மோனாக்சைடு. அதானே கட் பண்ணுது எல்லாத்தையும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபெரஸ் FeO எடுத்துக்கிறோம் அப்படின்னா அயன் ஆக்சைடு இல்லை பெரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதை எடுத்துக்கொண்டு எதற்கு பயன்படுது? ஃபார் ரிடக்ஷன்னா அந்த அயன் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றிட்டு அயனை பிரிக்கணும். அதான் ரிடக்ஷனுக்காண்டி பயன்படுற மாதிரி பார்ப்போம் அப்படின்றான். அது அரவுண்ட் 1000 கெல்வின். எத்தனை கெல்வினில் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கணும்? 1000 கெல்வினில் ஃபெரஸு FeO அதாவது அயன் ஆக்சைடை பிரிக்கிறது மாதிரி ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக கார்பன் மோனாக்சைடு ஃபேவரபுளாக பயன்படுகிறது என்பதை பார்ப்போம். அனலைஸ்னா பகுப்பாய்வு செய்வோம். அதுதான் எழுதியிருக்கான் பாருங்க. திரும்பி படிக்கிறேன். லேட்டஸ்ட் அனலைஸ். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது லேட்டஸ்ட்னு போடக்கூடாது, அனலைஸ்னு போடக்கூடாது, அனலைஸ்னு போடணும். அனலைஸ் த தெர்மோடைனமிக்கல்னா வெப்ப இயக்கவியலை பொறுத்து ஃபேவரபிள் கண்டிஷன் சாதகமான சூழ்நிலையை உண்டாக்கி ரிடக்ஷன் எதற்கு? ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஃபார் த ரிடக்ஷன்னா அயன் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றும் செயல்முறை, அதாவது ரிடக்ஷன் வெளியேற்றும் செயல்முறைக்கு சாதகமாக பயன்படுகிறது. எப்படி? 1000 டிகிரி கெல்வின், 1000 டிகிரி கெல்வினில் என்ற ஒரு வெப்பநிலையில் இந்த கார்பன் மோனாக்சைடானது ஆக்சிஜனை FeOலேருந்து வெளியேற்றுகிறது அப்படின்றான். அப்போ பிலோ த டெம்பரேச்சர் ஆஃப் த கார்பன், அப்போ இந்த 1000 டிகிரிக்கு கீழே கார்பனில் லெவல் 1000 டிகிரிக்கு கீழே இருந்தால் வெளியேற்றுமான்னு பார்க்கணும். அதுதான் சொல்ல பிலோ த டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன், டெம்பரேச்சரோட வெப்பநிலை கீழே இருந்தால் பிலோ த லைன். மேலே பார்த்துக்கோங்க என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள். பிலோ திஸ் டெம்பரேச்சர்னா இந்த 1000 டிகிரி கெல்வின் அர்த்தம். பிலோ திஸ் அப்படின்னா இந்த 1000 டிகிரி கெல்வினுக்கு கீழாக இருந்தால் அது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படுமா இல்லை என்பதை தான் நான் பார்க்க வேண்டும், ரைட்டா? அப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். பிலோ த டெம்பரேச்சர், அப்போ பிலோ திஸ் டெம்பரேச்சர், திஸ்னா இந்த 1000 டிகிரி கெல்வின். பிலோ திஸ் டெம்பரேச்சர் 1000 டிகிரி கெல்வினுக்கு கீழே இந்த கார்பன் ஆனது கார்பன் லைன், அந்த கார்பன் கோடு மேலேருந்து கீழே வருது இல்லையா, ரைட் சைடில் கீழே நோக்கி வருது, அதுதான் சொல்கிறோம். கார்பன் லைன் லைஸ் எபோவ் த அயன் லைன். லைஸ்னால் அமைந்திருக்கிறது. எங்கே அமைந்திருக்கிறது? லைஸ் எபோவ் த அயன் லைன். அப்போ இரும்பு ஆக்சைடு லைனுக்கு மேல்புறமாக அமைந்திருக்கிறது. அப்போ மேல்புறமாக அமைந்திருந்தால் அது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்பட முடியாது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே இருந்தால் அது ஹை ஸ்டெபிலிட்டி, மேலே இருந்தால் லோ ஸ்டெபிலிட்டி. அப்போ அதுக்கு மேலே உள்ளது அதுக்கு கீழே உள்ளதுக்கு ஹை ஸ்டெபிலிட்டி. நீ எதை வச்சு நீ பண்ணணுமோ, ஒரு மெட்டல் டு மெட்டல் பண்ணணும்னா கூட கீழே உள்ளது அது ஹை ஸ்டெபிலிட்டி, அதுக்கு மேலே உள்ளது அதை விட கம்மியான ஸ்டெபிலிட்டி. புரியுதா? அப்போ ஹை ஸ்டெபிலிட்டி தான் என்ன பண்ணும்? அதை ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படும், ரைட்டா? அப்போ லோ ஸ்டெபிலிட்டி உள்ளது என்ன செய்யும்? ஹை ஸ்டெபிலிட்டி கூட ஆக்சிஜன் ஜாயின் பண்ணிடும். அப்போ ஆக்சிஜன் வெளியேற்றப்படும். இப்போ அதே தான் இந்த பிலோ 1000 டிகிரி செல்சியஸுக்கு கீழே, பிலோ 1000 டிகிரி கெல்வினுக்கு கீழே அந்த கார்பன் லைனானது எங்கே இருக்கிறது? அயன் லைனுக்கு மேல்புறமாக இருக்கிறது. நான் படத்தில் காமிக்கிறேன் பிறகு, ரைட்டா? இப்போ காமிச்சிட்டேன் முதல் காமிச்சிடுறேன், பிறகு பாருங்கள். இங்கே பாருங்கள் 1000 டிகிரி கெல்வின் சொல்லிட்டான். அப்போ 1000 டிகிரி கெல்வின் அப்படின்னா அது 275 சேர்த்துக்கிறணும். இது செல்சியஸில் கொடுத்துருக்கான் உங்கள் படத்தில். நீ 273 சேர்த்துக்கிட்டேன்னா எவ்வளோ வரும்? 1000 டிகிரி கெல்வின். அப்போ 800 கூட 273 சேர்த்தா என்னாகும்? 1073 வந்துடும். அப்போ 1000 டிகிரி கெல்வின் கிடையாது. அப்போ 900 எடுத்துக்கோங்க. 700 எடுத்துக்கோங்க. இந்த 600க்கும் 800க்கு நடுவில் சென்டர் பாயிண்ட் இந்த பாருங்கள். 600க்கு அது 950 கூட வச்சுக்கிறோம் அப்ராக்சிமேட்டாக. நம்ம 1000 போட்டிருக்கான் இந்த இருக்குல்ல, இந்த 800 இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இந்த வெப்பநிலை ரைட்டா, இதுதான் 1000 டிகிரி செல்சியஸ், 1000 டிகிரி கெல்வின். ஏன்னா ப்ளஸ் 800னா 273 கூட்டினா 1073 போயிடுது. அப்போ 800க்கு கீழே எப்படி 927 இருக்கணும். 927 இந்த 1000 கொஞ்சம் கீழே இருக்கிறது, ரைட்டா? அப்போ கீழே இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோட்டில் தான் 1000 டிகிரி கெல்வின் அர்த்தம். இந்த கோடு இதுதான் டெம்பரேச்சர் 1000 டிகிரி கெல்வினில். அவன் என்ன சொன்னான்? இந்த கார்பன் எப்படி பயன்படுகிறது? ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுகிறது அயனுக்குன்னு சொன்னான். ஆனால் அதுக்கு கீழே பயன்படாது. ஏன்னா அதனோட கார்பனோட கோடு அயனோட கோடுக்கு மேலே இருக்கிறது.
மேலே இருந்தால் அது பயன்படாது. இப்போ பார்ப்போம் 1800 பார்ப்போம். 800 என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 800 எத்தனாவது கோடு? 1 2 3 4வது கோடு தான் 800. 4வது கோடுக்கு முன்னாடி ரைட்டா. அப்போ இங்கே வாங்க 4வது கோடில் மேலே ஒரு லைன் வரைஞ்சேன்னா 800ல் 1000 கெல்வின்றது 800க்கு கீழே இருக்குது. 273 சேர்க்கணும்ல. அந்த 4வது கோடு எங்கே போகுதுன்னு பாருங்கள். எஃப்இ எங்கே இருக்குது? எஃப்இ இந்த இருக்குது, இதுதான் எஃப்இ ரைட்டா. இந்த போதில் 2FeO, அதாவது FeO போட்டான். இந்த கோடு 4வது கோடை பாருங்கள். 1 2 3 4. அப்போ எத்தனை 4வது கோடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இருக்குது 4வது கோடுன்றது இந்த இடத்துல வருது. 4வது கோடுன்றது எங்கே இருக்குது? எஃப்இக்கு இந்த இடத்துல இருக்குது ரைட்டா. இதுதான் என்ன சொல்கிறோம், 1000 டிகிரி கெல்வின். இந்த இடத்துல என்ன செய்யுது? இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த அயன் வந்து இந்த கார்பன் வந்து என்ன செய்யும்? என்னவாக ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஏன் இருக்கும்னா அயனோட லைன் இந்த போகுது ரைட்டா. இந்த போகுதா? அயனோட லைன் இப்படி தான் மேலே போகுது. அப்போது இந்த லைனுக்கு கீழே இருந்தால் தான் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை எடுக்க முடியும். அப்போது கார்பன் இந்த லைனுக்கு இந்த ஒரு அயன் லைன் இப்படி மேலே போகுதுல்ல. அப்போ இந்த கார்பன் லைன் எப்படி வருது? இப்படி வருது. கார்பன் லைன் எப்படி வருதா பாருங்கள். நல்லா நான் திரும்பி போடுறேன். கார்பன் லைன் இந்த வருது ரைட்டா. அது கட் பண்ணி வருதா அயானா. இது அயான் லைன் ரைட்டா. அப்போது எந்த இடத்துல வந்து இந்த கட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அந்த கட் பண்ணுற இடத்துலேருந்து கீழே இந்த இடம் எந்த இடத்துலையும் அயானு கூட அது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கட் பண்ண லைனுக்கு மேலே இந்த இருக்கு இல்லையா, இது மேல் புறமாக உள்ள கார்பனில் உள்ள மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்த முடியாது. அப்போ மேலே என்னது 1000 டிகிரிக்கு கீழேன்னு அர்த்தம். இதுதான் 1000 டிகிரி கெல்வின் இந்த இடம் ரைட்டா. இந்த இடத்துக்கு இந்த புறமாக இருந்தால் ரைட் கீழ்ப்புறமாக இருந்தால் அது கார்பன் வந்து என்னவாக பயன்படும்? ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படும். இந்த இடத்துலேருந்து மேல்புறம்னா இந்த கோட்டுக்கு மேலே போயிடுச்சு, ஃபெரஸ் கோட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு என்னது? இந்த இதெல்லாம் கார்பன் லைன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது? ஸ்டெபிலிட்டி கம்மி. எதை விட? அது அயனை விட கம்மி. அதனால் இது அயன் அதிகம். இந்த மேலே உள்ள இடத்துல உள்ள கார்பனுக்கு ஸ்டெபிலிட்டி அயனை விட கம்மி. அதனால் அது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்தாது. ஆனால் கீழே உள்ளது ஏன்னா கீழே இருக்குது அயனை விட அதிகம். அதனால் இது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படும் ரைட்டா. அதைத்தான் சொல்லியிருக்கான். அதுக்கு கீழே உள்ள டெம்பரேச்சர் இது 1000 டெம்பரேச்சர் வச்சுக்கணுமே. 4வது இதுக்கு கீழே உள்ளதுன்னு தானே மேலே தானே போகுது. கீழே உள்ளதுன்னா அதுக்கு மேலே போயிடுது ரைட்டா. கீழே உள்ளதெல்லாம் மேலே போய் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வருங்க. இப்போ 1000 டிகிரி இந்த இடத்துல இருக்குது. இந்த கட் பண்ணதில்லையே அதான் 1000 டிகிரி கெல்வின். கட் பண்ணதுக்கு கீழே உள்ளதெல்லாம் கார்பன் மோனாக்சைடு. அதுக்கு ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படலாம். ஆனால் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஏன் பயன்படாதுன்னா அது நம்ம எஃப்இ லைனுக்கு மேல்புறமாக இருக்கிறது ரைட்டா. எஃப்இ லைனுக்கு மேல்புறமாக இருக்கிறதுனால மேலே உள்ள லைனெல்லாம் கீழே உள்ள லைனுக்கு விட கம்மியான ஒரு ஸ்டெபிலிட்டி. அதனால் அது பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இது கம்மியாக எப்போ இருக்கும்? இது 1000 டிகிரி கெல்வின் இந்த இடத்துல 1000 டிகிரி கெல்வின்னு சொல்லும்போது அப்போ இந்த லெஃப்ட் சைடில் 1000 டிகிரி கீழே, ரைட் சைடில் 1000 டிகிரிக்கு மேலே. அப்போ 1000 டிகிரிக்கு மேலே போகும்போதெல்லாம் இந்த கார்பன் மோனாக்சைடு என்னவாக இருக்கும்? ரெடியூசிங் ஏஜென்ட்டாக செயல்படும். ஆனால் 1000 டிகிரி கீழே இந்த சைடு வந்துச்சுன்னா இது மேலே போகுது. இந்த சைடு குறைய கார்பன் மேலே தானே போகுது. இது எஃப்இ விட அது இந்த குறைய கார்பன் மோனாக்சைடு ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படாது ரைட்டா. அதுதான் போட்டிருக்கான் ரைட்டா. அந்த பாருங்கள் என்ன போட்டிருக்கான்? த ரிடக்ஷன் இஸ் நாட் தெர்மோடைனமிக்கலி அப்படின்றான். இல்லையா முதல்ல படிக்க பிலோ திஸ் டெம்பரேச்சர். பிலோனா 1000 டிகிரி கெல்வினுக்கு கீழே என்ன இருக்கும்? நம்ம எஃப்இ லைனோட மேலே இருக்கும் கார்பன் மோனாக்சைடு லைன். அதனால் அது வந்து என்ன ஆகும்? ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக அந்த இடத்துல உள்ள கார்பன் மோனாக்சைடு செயல்பட முடியாது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக ரைட். பிலோ திஸ் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் 1000 டிகிரி கெல்வினுக்கு கீழே, அதான் திஸ்னா 1000 டிகிரி கெல்வின் அர்த்தம். இந்த கார்பன் லைன் அதுக்கு மேலே இருக்கு இல்லையா, 1000 டிகிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் லைன் எஃப்இ லைனுக்கு மேல்புறமாக இருக்கும். அப்படின்னா செயல்பட முடியாது. அப்போ கார்பன் லைன் அமைந்திருக்கிறது எபோவ் த அயன் லைனுக்கு மேல்புறமாக அமைந்திருக்கிறது. விச் இண்டிகேட்ஸ். அதனால்
அந்த மேலே இருக்கிறதுனால விச்ன்றது அந்த கார்பன் லைன் மேலே உள்ள கார்பன் லைனில் குறிக்குது. விச் இண்டிகேட்ஸ் அது குறிப்பிடுகிறது. எதை குறிப்பிடுகிறது? தட் FeOனா அயன் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டெபிள் தேன் CO. அந்த 1000 டிகிரிக்கு மேலே போகும்போது அது நம்ம Fe லைனை விட மேலே போயிடுது. அதனால் அந்த Fe லைன் தான் அதிகமான ஸ்டேபிளாக இருக்கும் CO லைனை விட அப்படின்றான். அதான் பாருங்க, Fe இஸ் மோர் ஸ்டெபிள் தேன் CO. COனா CO லைன்னு அர்த்தம், ரைட்டா? அண்ட் ஹென்ஸ் ஆகவே என்ன செய்யுது? ஆகவே அட் திஸ் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் 1000 டிகிரிக்கு கீழேன்னு அர்த்தம். அட் திஸ் டெம்பரேச்சர் ரேஞ்சுனா 1000 டிகிரிக்கு கீழே உள்ள எந்த டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, அந்த கார்பன் மோனாக்சைடு அந்த Fe லைனுக்கு மேலே இருக்கும். அது வந்து ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படாது. அட் திஸ் டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன செய்கிறது? த ரிடக்ஷன் இஸ் நாட் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸபிள். இது ரிடக்ஷன் என்னது? ஆக்சிஜனை வெளியேற்றும் செயல்முறை. அது வந்து தெர்மோடைனமிக்கலி ஃபீஸபிள்னா சாத்தியக்கூறு அல்ல. ஃபீஸபிள் என்னது? நான் இந்த வேலையை செஞ்சிருவேன், இது சாத்தியம் அப்படின்னா இது எனக்கு சாத்தியக்கூறுன்னு அர்த்தம். அப்போ நாட் ஃபீஸபிள்னா சாத்தியக்கூறு அல்ல. ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படும் சாத்தியக்கூறு அதை என்னது? ஃபீஸபிள்னா சாத்தியக்கூறுன்னு அர்த்தம். சாத்தியக்கூறு தெர்மோடைனமிக்கல்னா வெப்ப இயக்கவியலின் சாத்தியக்கூறு அல்ல. அது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படுத்த முடியாது. ஹவவர் இருப்பினும் என்ன போட்டிருக்கான்? இருப்பினும் எபோவ் 1000 டிகிரி கெல்வின், 1000 டிகிரிக்கு மேலே பிரச்சனை இல்லை. 6 டிகிரிக்கு மேலே போகும்போது என்னது? கீழே தானே வந்துட்டுருக்கு கார்பன் மோனாக்சைடு. எந்த இடத்துல வேணாலும் எந்த டெம்பரேச்சரில் வேணாலும் அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து இதுக்கு ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படும் 1000 டிகிரிக்கு மேலே, ரைட்டா? எபோவ் 1000 டிகிரி கெல்வின் கார்பன் லைன் லைஸ், ஏன்னா அது கீழே அமைந்திருக்கிறது. எதுக்கு கீழே? அயன் ஆக்சைடு லைனுக்கு கீழே தான். 1000 டிகிரிக்கு மேலே போகும்போது அந்த லைனை பார்த்தீங்கன்னா கார்பன் லைன் Fe லைனுக்கு கீழே தான், கீழ்ப்புறமாக தான் இருக்கும், ரைட்டா? அப்போது எபோவ் 1000 டிகிரி கெல்வின் கார்பன் லைன் லைஸ் அமைந்திருக்கிறது. பிலோ த அயன் லைனுக்கு கீழாக அமைந்திருக்கிறது. அண்ட் ஹென்ஸ் ஆகவே வி கேன் யூஸ் கோக். அதனால தான் நம்ம கோக்குன்றது என்னது? நிலக்கரியை நாம் என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணாமல் தீ மூட்டினோம்னு சொன்னால் அதில் சுத்தமான கார்பன் கிடைக்கும். அதான் ஆக்சிஜன் மிக்சிங் இல்லாமல் நிலக்கரியை சூடுபடுத்தினால் கோக் கிடைக்கும். அதில் பியூர் கார்பன் இருக்கும். அப்போ வி கேன் யூஸ் கோக் அஸ் ஏ ரிடக்ஷன் ஏஜென்ட். அதனால தான் நம்ம கோக் என்ன பண்ணுறோம்? ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படுத்துகிறோம். எபோவ் த டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சருக்கு மேலே கார்பன் மோனாக்சைடு, ரைட்டா? கோக்குன்றது கார்பன் மோனாக்சைடு. இந்த டெம்பரேச்சருக்கு மேலே கார்பனை வந்து நாம் செயல்படுத்துகிறோம்ன்றான். த ஃபாலோவிங் ஃப்ரீ எனர்ஜி கல்குலேஷன் ஆர் கன்ஃபார்ம்டு. த ஃபாலோவிங் கீழ்கண்ட ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் என்னது? டெல்டா ஜின்னு அர்த்தம், மாற்றம் ஏற்படுகிறது, ரைட்டா? ஃப்ரீ எனர்ஜி கேல்குலேஷன் ஆல்சோ கன்ஃபார்ம் தட் என்னவென்றால், கன்ஃபார்ம்னா செய்கிறோம்னு அர்த்தம். தட் ரிடக்ஷன் இஸ் தெர்மோடைனமிக்கலி ஃபேவர்டு. அப்போது ரிடக்ஷன் என்னது? அதாவது ஆக்சிஜனை வெளியேற்றும் நடவடிக்கையானது என்னது? தெர்மோடைனமிக்கலி ஃபேவர்டு. தெர்மோடைனமிக்கலி வெப்ப இயக்கவியலில் சாதகமாக அமைந்துள்ளது. கீழ்கண்ட ஈக்குவேஷன் மூலமாக வெப்ப இயக்கவியலில் ரிடக்ஷன் என்பது சாதகமாக அமைந்துள்ளதுன்னு சொல்கிறான். அப்போ பாருங்கள் என்ன போட்டிருக்கான்? ஃப்ரம் த எலிங்டன் டயக்ராம்லேருந்து 1500 கெல்வின் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1000 கெல்வினுக்கு காமிச்சேன் எங்கே இருக்குன்ட்டு. 1500 கெல்வின் நீ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அந்த ஈக்குவேஷனை பார்ப்போம். அட்டு எலிங்ஹாம் டயக்ராமில் படத்தில் 1500 கெல்வின் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு லைன் மேலே வரைஞ்சின்னா அது எங்கே போய் தொடுதோ அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லைன் வரைஞ்சா அதுதான் டெல்டா ஜி, ரைட்டா? அதை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 2FeS வந்து என்னது? இரும்பு ப்ளஸ் 1 ஆக்சிஜன் மாலிகுல், ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் O2, ரைட்டா? இது ரெண்டும் இணைஞ்சா இது ஆக்சிடைசேஷன், இணைந்தால் ஆக்சிடைசேஷன். அப்போ என்னது? என்ன கிடைக்கும்? 2FeO கிடைக்கும். என்னது? அயன் ஆக்சைடு கிடைக்கும். ஆக்சிஜன் மாலிகுல் ஒரு அயன் கூட இணையும் போது அந்த ஆக்சிஜனால் ஆக்சைடாக மாறிவிடும், ரைட்டா? அப்போ அயன் ஆக்சைடு கிடைக்கும், ரைட்டா? இங்கே நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு கார்பன் வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கூட இணையுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்துச்சா? கார்பன் டை ஆக்சைடு கேஸாக மாறிவிடும். இதுவும் கேஸு தான். 2FeO அயன் ஆக்சைடு கேஸ். நல்லா போடணும் கேஸுன்ட்டு, அப்படியே எழுதிட்டு போகக்கூடாது. அப்போது இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் திஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறான். ரிவர்ஸ் திஸ் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லெஃப்ட் சைடில் உள்ளது போகிற ரியாக்டன்ட்டுனா வினை புரியும் பொருட்கள். அந்த வினை புரியும் பொருட்கள் வினை புரிஞ்ச உடனே என்ன கிடைக்கும்?
ப்ராடக்ட் கிடைக்கும். எப்படி நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்றது பூரா என்னது வினைபுரியும் பொருட்கள். நம்ம வெளிக்கு போகிறோம், அது ப்ராடக்ட். நம்ம சாப்பிட்றதுனால தான் வெளிக்கு போகுது, நீ சாப்பிடாம வெளிக்கு போகாது. அப்போ வினைபுரியும் பொருட்கள் எதை கொடுக்குது? ப்ராடக்டை கொடுக்குது. நான் சாப்பிட்றது வினைபுரியும் பொருள், வெளிக்கு போகிறது ப்ராடக்ட். அதன் காரணமாக உண்டாகிறது, வெளிக்கு உண்டாகிறது. ரைட்டா? அதுதான் வினைபுரியும் பொருட்கள் எதை உண்டாக்குது? ப்ராடக்டை உண்டாக்குது. இப்போது இது என்ன ரியாக்ஷன்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அதே மாதிரி ரிவர்ஸ் ரியாக்ஷன். ப்ராடக்ட் வினை புரிந்து எதை உண்டாக்கும்? இதை உண்டாக்கும். எதை உண்டாக்கும்? ரியாக்டண்ட்டை உண்டாக்கும். அதுக்காக நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, வெளிக்கு போகிறது உணவு உண்டாக்குமான்னு கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ ப்ராடக்ட்டு வினை புரிந்து எதை உண்டாக்கும்? ரியாக்டண்ட்டை கொடுக்கும். அதுதான் ரிவர்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அப்போது இதில் என்ன, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்னது? அயனும் ஆக்சிஜனும் சேர்ந்து அயன் ஆக்சைடு கேஸை உண்டாக்கிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன், இந்த அயன் ஆக்சைடு கேஸு ரிவர்ஸ் ரியாக்ஷனில் அயனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறும். அவன் ரியாக்ஷன் ரிவர்ஸ், அதனால் மைனஸ் டைரக்ஷன். இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னது? அது அதாவது லிக்விட். அப்போ என்ன சொல்கிறா? இந்த FeO வந்து என்னவாக மாறுகிறது? ரிவர்ஸ் ரியாக்ஷனில் Feஆவும் ஓவும் மாறுகிறது. ஆனால் இந்த மைனஸ் போட்டிருக்கான், அது பிறகு சொல்லித்தரேன். அந்த டெல்டா ஜி என்னன்னு பிறகு சொல்கிறேன், மேப்பை பார்த்துன்னு சொல்ல முடியும்ன்ட்டு. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுங்கள். நவ் கப்புள் த ரியாக்ஷன் 2 and 3. இந்த ரெண்டாவது மூணாவதை ஜாயின் பண்ணுங்கன்றான். ரெண்டாவது என்னது? இது. மூணாவது என்னது? இது. இந்த 2 3 ஈக்குவேஷன் ஜாயின் பண்ணேன்னு சொன்னால் ரெண்டாவதுல லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 2CS 2C என்னது? கார்பன் சாலிட் ஆக்சிஜன் இருக்குது. மூணாவதுல என்ன இருக்குது? 2FeO இருக்குது. இப்போ என்ன போட்டிருக்கான்? லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணுங்கள். 2FeO and 2CO C. ஆனால் C சாலிட்டு. ஆனால் இந்த ஆக்சிஜனை காணமேன்னு கேட்கக்கூடாது. ஏன் ஆக்சிஜனை காணோம்னா, இந்த மூணாவதுல ஒரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? இந்த இருப்பாங்க லெஃப்ட் சைடில் மூணாவதுல ஒரு ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? இந்த ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் அடிவிட்டு போயிடும். இது லெஃப்ட்டில் நீ சேர்த்துக்கிட்டா கூட இதில் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரைட்டில் இங்கே சேர்க்கும்போது என்னது? 2Fe, ரைட் சைடு 2Fe இந்த வந்துருச்சா? 2FeLS இந்த வந்துருச்சா? அது போகாமல் என்னது? 2Fe, அதுக்கடுத்து என்ன? CO வந்துருச்சா? CO வந்துருச்சு. கூட இந்த ஆக்சிஜன் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா ஓட்டு இந்த ஆக்சிஜன் அடிவிட்டு போயிடும். அப்போ மீது என்னது? 2Fe என்னது? அது LS, 2FeLS. ஏன்? அதுக்கடுத்து 2CO என்னது? கார்பன் டை ஆக்சைடு. ரைட். அப்போ இதைத்தான் சொல்லியிருக்கான். இந்த ரியாக்ஷன் இது கிடைக்குது. இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறான்? த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி. இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜின்னு ஒரு நிலையான ஒரு எனர்ஜி சேஞ்ச் மாற்று. எனர்ஜி சேஞ்சுனால் டெல்டா ஜி தான். த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த ஃபாலோவிங் ரிடக்ஷன். இந்த ஃபார் த ரிடக்ஷன் ஃபாலோவிங்கில் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் 1 mole ஆஃப் FeO. இப்போ 2 மோலுக்கு தான் 130 -130. ஆனால் 1 மோல்னா டிவைடட் பை 2. ரைட்டா? அப்போ எவ்வளவு? டெல்டா ஜி பை 2 = 65 கிலோ ஜூல். ரைட்டா? 65 கிலோ ஜூல் கிடைக்குது. இது எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கான்? 2FeS சாலிடு, ஓ ஜாயின் பண்ணுது, 2FeO வந்துடுது. ஆனால் அவன் என்ன போட்டிருக்கான்? 1500 டிகிரி கெல்வின்றான். 1500 டிகிரி கெல்வினில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னவாக இருக்கிறது? 1500 கெல்வினில் 350 கிலோ ஜூல் இருக்கிறது. எது? டெல்டா ஜி 0. ரைட்டா? டெல்டா ஜி 0 அது வந்து என்னவாக இருக்குது? அதான் என்ன பண்ணால் டெல்டா ஜி 1ன்னு போட்டிருக்கான் இதுக்கு. ரைட்டா? வாங்க மேப்பில் பார்ப்போம். 1500 Fe. இதில் 1500 என்னத்தை போடுவேன்? 1200 + 275 1473 தானே? 273 1473 அப்படின்னா 1400 வச்சுக்கேன் அப்ராக்சிமேட்டாக. அது எங்கேவா இருக்குது? 1200 இருக்குது. 1200 கொஞ்சம் கூட, நம்ம 1200 எடுத்துக்கிறோம் உதாரணமாக. எத்தனாவது லைன் வருது? 1200 1 2 3 4 5 6வது லைன் வருது. சரி வாங்க இப்போ 6வது லைன் போவோம். 1 2 3 4 5 6வது லைன். 6வது லைனில் Fe எங்கே இருக்குது? இந்த இருக்குது Fe. சரியா? இந்த மேலே இருக்குது Fe. இந்த இடத்துல இருக்குது Fe. இந்த இருக்குது Fe. இந்த இடத்துல கட் பண்ணுது. புரியுதா? 1500 டிகிரி கெல்வினில் இந்த இடத்துல கட் பண்ணுதுன்னா அப்படியே ஒரு கோடு இப்படியே போடுங்க. நேராக போடணும் லெஃப்ட் சைடில். அப்போ தான் நம்ம டெல்டா ஜி கண்டுபிடிக்க முடியும். எந்த இடத்துல இந்த 1500 கட் பண்ணுதோ இந்த லைனை, எதை? Fe அயன் தானே? அயனை கட் பண்ணுதோ அப்படி லெஃப்ட்டில் கோடு போட்டிங்கன்னா என்ன வரும்? 300க்கும் 400க்கும் நடுவில் வருது.
அப்போது -350. சரியா? இதை தான் அவன் சொல்லியிருக்கான். அது எவ்வளோ கிலோ ஜூல்? -350 போட்டுக்கானா, அந்த கோடு போட்டால் தெரிஞ்சு போயிடும். ரைட்டா? -350 கிலோ ஜூல். லெஃப்ட் சைடில் நீ கரெக்டாக அந்த கட் பண்ணுற இடத்துல கோடு போட்டால் என்ன இருக்கும்? -350 கிலோ ஜூல் பெர் மோல். ரைட்டா? கிலோ ஜூல்னு என்னது? கிலோ ஜூல் அதோட அளவு. ரைட்டா? அது லெஃப்ட் சைடில் டெல்டா G0 அளவு. ரைட்டா? அடுத்து இங்கே வாங்க. 2CS அண்டு C கார்பன் அண்டு O2 இது என்ன ஃபார்மேஷன் கொடுக்குது? CO கொடுக்குது. அதாவது கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. எந்தது? 1500 டிகிரி கெல்வினில். சியும் ஓவும் சேர்ந்து எதை கொடுக்குது? CO மோனாக்சைடு கொடுக்குது 1500 டிகிரி கெல்வின். அது திரும்பி வருது இல்லையா? அப்போ எவ்வளோ வருது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டெல்டா G2ன்னு போட்டான். 480 வருது. பார்ப்போம் நம்ம வருதா இல்லையான்ட்டு. 1500 அத்தனை 6வது லைன் தானே? 1600 தானே ப்ளஸ் 273. 1 2 3 4 5 6. ரைட்டா? கார்பன் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இந்த தானே கார்பனு. இந்த கோடு சிவப்பு கலர் கோடு கீழே வருது இல்லையா? அப்போ கார்பன் அதான். அந்த கார்பன் ஆனது எங்கே டச் ஆகுது? 6 தானே? லைன் 1 2 3 4 5 6. இது எங்கே இதில் கார்பன் டச் ஆகுது? இந்த டச் ஆகுது. ஒன்று 2 3 4 5 6. ரைட்டா? 6ல் டச் ஆகுது. அப்போ எங்கே போகுது? இந்த இடத்துல டச் ஆகுது. இந்த இடத்துல கார்பன். இதானே உனக்கு கார்பன் மோனாக்சைடு லைனு. கார்பன் மோனாக்சைடு லைன் இந்த லெஃப்ட்டில் இப்படியே வருது. இது 1000 அது 6வது லைனில் தான் 1500 வருது. 1 2 3 4 5 6. இந்த இருக்குல்ல, இந்த லைன் தான் வருது. எந்த இடத்துல டச் பண்ணுது? இந்த இடத்துல டச் பண்ணுது. டச் பண்ணி லெஃப்ட்டில் ஒரு கோடு வளர்த்தேன்னா இந்த இடத்துல வரும். இந்த 500க்கும் 400க்கும் 500க்கு நடுவில் 480 வந்து நிற்கிது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோடு இழுத்து பார்த்தா அந்த பாயிண்ட் வரும். எவ்வளோ போட்டிருக்கேன்? 480 கிலோ ஜூல். லெஃப்ட்டில் நிற்கும் அந்த டச் பண்ணுற இடத்துல போய் கோடு கார்பன் அந்த லைன் இருக்குல்ல, அதில் அதை முட்டுற இடத்துல புள்ளி வச்சுட்டு லெஃப்ட்டில் கோடு இழுத்தேன்னா 480 கிலோ ஜூல் வந்து நிற்கும். 3வது பாயிண்ட் பாருங்கள். இப்போ இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் போட்டான். அப்போ FE ரிவர்ஸ் ரியாக்ஷன் ப்ராடக்ட்டு ரியாக்ஷன் ஆகி என்னத்தை கொடுக்குது? ரியாக்டண்ட்டை கொடுக்குது. அப்போ ப்ராடக்ட் என்னது? FeO. அது ரியாக்ஷன் ஆகி எதை கொடுக்குது? FeS அண்டு O2 கேஸை கொடுக்குது. அப்போ இதுக்கு எவ்வளோ இருக்கும்? அதே இது மைனஸ் டெல்டா G1. மைனஸ் டேரெக்ஷன் தான் மாதிரி இருக்குது, வேறு எது இல்லையா? அதனால் -G∆1 என்னது? ப்ளஸ் 350. அங்கே -350, இங்கே ப்ளஸ் 350 கிலோ ஜூல் பெர் மோல். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு அப்போ ரெண்டையும் கூட்டுன்றான். ரியாக்ஷன் 1 2 கூட்டுன்றான். அப்போ 1 2 கூட்டினீங்கன்னு சொன்னால் 2 3 கூட்டுன்றான். ரியாக்ஷன் 2 3 நம்ம கூட்டுறோம் இல்லையா? இப்போ 2 3 கூட்டினா என்னது? 2ல் என்ன வருது? 480 இருக்குது. -480. இதில் 350 இருக்குது. ப்ளஸ் 380. அப்போ எவ்வளோ கூடுதலாக இருக்குது? 450. இது ஒரு 350. அப்போ எவ்வளோ கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 130 கூடுதலாக இருக்குது. ஆனால் மைனஸில் தான் கூடுதலாக இருக்குது. அப்போ -130 ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் பார்த்தா என்னது? -130. எவ்வளோக்கு நல்லா பாருங்கள். 450 350 ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 130. ஆனால் எந்த சைன் கூட இருக்குது? மைனஸ் சைன் கூட இருக்குது. அப்போ -130 கிலோ ஜூல் பெர் ரெண்டை கூட்டும்போது இவ்வளவு, 2 ரியாக்ஷனை இணைக்கும் போது இவ்வளவு உனக்கு கிலோ ஜூல் டெல்டா G வருது. ரைட்டா? டெல்டா G3 நல்லா பார்த்துக்கோங்க. டெல்டா G3ன்னு வச்சுருக்கான். அது G1 G2 G3. அப்போ நெக்ஸ்ட்டு இதை தான் போட்டிருக்கான். இந்த இதை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. என்ன இதில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். ரியாக்ஷன் 2 3 ஆட் பண்ணோம்னா என்னது? இது கேஸு, இது கார்பன். ரைட்டா? இது கார்பன் 2C என்னது? அது வந்து சாலிடு. இது வந்து சாலிட். ரைட்டா? ரெண்டில் சாலிடு தானே இருக்குது. 2ல் கார்பன்றது சாலிடில் தான் இருக்குது. அதான் 2C கார்பன் சாலிட்னு போடலவேன். 2 சாலிடு ஒன்று சேர்க்கிறது. சேரும்போது என்ன கிடைக்கிறது? இந்த மாதிரி கிடைக்குது. ஃபெரன் அயன் கிடைக்குது. அயன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? லிக்விட் அண்டு சாலிட் 2 ஸ்டேட்டில் இருக்குது. பாரு, ப்ராக்கெட் போட்டு L அண்டு Sன்னு போட்டிருக்கான்.
லிக்விடாகவும் இருக்கிறது, சாலிடாகவும் இருக்கிறதுன்றான். ஏன் அப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் 2 3 தானே, 2 3 சரியா. இங்கே அயான் 2FeS ரைட்டா. அதேமாதிரி CO கேஸ் ரைட்டா. இந்த CO கேஸ் போட்டான், CO கேஸ் கிடச்சிச்சா. 2 ரைட் சைடில் ஃபுல்லாக சேர்க்கணும். அந்த ஓட்டு மட்டும் கழிஞ்சிடும். இங்கிட்டு லெஃப்ட்டில் உள்ள ஓட்டு ரைட்டில் உள்ள ஓட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 2FeS தான் இந்த இடத்துல வரணும். ஆனால் லிக்விடுன்னு சேர்த்து போட்டிருக்கான். லிக்விடு கமா எஸ்ன்னு போட்டிருக்கான். ஆனால் நீங்கள் லிக்விடு கமா எஸ்ன்னா எழுத தேவையில்லை, எஸ்ன்னு போட்டாலே போதும், எல் போட தேவையில்லை. அப்படியே தானே நம்ம கம்பைன் தானே பண்ணுறோம் மெர்ஜ் பண்ணும்போது, இதை தானே பார்க்குறோம். ஒரு வேளைக்கு இங்கே லெஃப்ட் சைடில் ரெண்டுமே லிக்விடு தான், லிக்விடு இல்லை சாலிடு தான். அது லிக்விட் எடுத்துருங்க. அடுத்து லிமிட்டேஷன் ஆஃப் எலிங்காம் டயக்ராம். லிமிட்டேஷன் சில வரன்முறைகள் இருக்கிறது. இதற்கு இந்த எலிங்காம் டயக்ராமுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதுக்கு மேலே இதனால் பதில் சொல்ல முடியாது. இப்போ 6ஆம் கிளாஸ் பையனை கொண்டு போய் நான் வந்து காலேஜ் பரீட்சை எழுதுறேன், அவன் எழுத முடியுமா? முடியாது. மிஞ்சி திறமைசாலியாக இருந்தால் 8ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதிடுவான், 12ஆம் கிளாஸ் பரீட்சை கூட எழுத முடியாது. அதேமாதிரி இந்த 6ஆம் கிளாஸுக்கு அவன் தகுதியானவன் தான். இந்த எலிங்காம் டயக்ராமுக்கு சில வரன்முறை கட்டுப்பாடுகள் இருக்கிறது ரைட்டா. இது குறிப்பிட்டே தான் சொல்லும், மீதியெல்லாம் சொல்லாது. அதனால தான் சொல்கிறேன். என்ன கட்டுப்பாடுனா, எலிங்காம் டயக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட்னு அமைக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இந்த எலிங்காம் டயக்ராம், இந்த டயக்ராம் வந்து உருவாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது எப்படி? பேஸ்டு ஒன்லி ஆன் த தெர்மோடைனமிக் கன்செப்ட். இது எதை சார்ந்து உண்டாக்கப்பட்டது? பேஸ், அதை சார்ந்து இது உண்டாக்கப்பட்டது. ஆஃப் தெர்மோடைனமிக் எனது கன்செப்ட், அது கன்சிடரேஷன். அது தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன், தெர்மோடைனமிக் வெப்ப இயக்கவியலின் வைத்து கன்சிடரேஷன், அதை அதனோட வாக்கியங்களை வைத்து உண்டாக்கப்பட்டது அப்படின்னா அது கன்செப்ட்னாலும் ஒன்று தான் ரைட்டா. கருத்து, அதனோட கருத்தை வைத்து உண்டாக்கப்பட்டதுன்றான். ஆனால் இட் கிவ்ஸ், இது என்ன எதை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், இது சில தகவல்களை கொடுக்குறது. இந்த டயக்ராம் எதை கொடுக்குறது? எபவுட் த தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டிஸ் ஆஃப் ரியாக்ஷன். எதை கொடுக்குறது? இது எபவுட் த இதை பற்றி தகவல்கள் சொல்லுகிறது. எதை பற்றி? எபவுட் த தெர்மோடைனமிக்னா வெப்ப இயக்கவியலின் ஃபீசிபிலிட்டிஸ் ஆஃப் ரியாக்ஷன். ரியாக்ஷன் அது ஒரு செயல்பாடு, கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல்னா ஒரு வேதியியல் வினை, ஒரு வேதியியல் வினையோட ஃபீசிபிலிட்டிஸ் சாத்தியக்கூறுகள். ஃபீசிபிலிட்டிஸ் என்னது? சாத்தியக்கூறுகள் ரைட்டா. அதாவது இதன் வெப்ப வினையின் சாத்தியக்கூறுகளை தெர்மோடைனமிக்கில் இது கொடுக்கிறது. தெர்மோடைனமிக் வெப்ப இயக்கவியலின் சாத்தியக்கூறுகள் சொல்லுகிறது. எதை சாத்தியக்கூறுகள் என்னது? ரியாக்ஷனா அதான் வினை, வேதியியல் வினை ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு, இட் டஸ் நாட் டெல், இது சொல்லாது. எதை சொல்லாது? எனிதிங். எதை சொல்லாது அப்படின்னா, எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நடக்குது, இந்த வேதிவினை, இதில் ரேட்னா விகிதாச்சாரத்தை இது சொல்லலை. எந்த விகிதாச்சார அடிப்படையில் நடக்கிறது, எத்தனை பெர்சன்டேஜ், அதெல்லாம் சொல்லலையே. இந்த எலிங்காம் டயக்ராம் எதை சொல்லலை? அது 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். இட் டஸ் நாட் டெல், எதை சொல்லலை? ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அந்த வினையின் விகிதாச்சாரத்தை, விகிதாச்சாரத்தை சொல்லவில்லை அப்படின்றான். மோரோவர்னு இருப்பினும், இட் டஸ் நாட் கிவ் எனி ஐடியா அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப், இது இன்னமும் சொல்லலைன்றான். எதை சொல்லன்னு பாருங்கள். என்ன சொல்கிறான்? மோரோவர் இருப்பினும், இருந்தபோதும், இதையும் சொல்லவில்லை. இட் டஸ் நாட் கிவ், இது கொடுக்கல. எதை கொடுக்கல? ஐடியா, எந்த விதமான ஐடியாவும் கொடுக்கல. அபவுட் த பாசிபிலிட்டிஸ், ஏதாவது முயற்சி இருக்கா என்றது கொடுக்கல. எதனோட முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அதர் ரியாக்ஷன் தட் மைட் பி டேக் பிளேஸ். அதாவது வேறு ஏதாவது ரியாக்ஷன் நடந்ததா இதுக்குள்ளே? ஒரு ரியாக்ஷன் பற்றி தானே சொல்லியிருக்கு. ரியாக்ஷனுக்குன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்காது. ஒரு கெமிக்கலில் 2 ரியாக்டன்ட் ஒன்று சேரும்போது ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் நடக்காது, பல ரியாக்ஷன் நடக்கும். சின்ன சைடில் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் பற்றி சொல்லலையே, அந்த ஒரு ரியாக்ஷனை தானே சொல்லியிருக்கான் அப்படிங்கிறான் ரைட்டா. அதை தான் சொல்கிறாங்க. நல்லா படிங்க. இட் டஸ் நாட் கிவ் எனி ஐடியா, எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்கல. அபவுட் த பாசிபிலிட்டிஸ், ஏதாவது பாசிபிலிட்டிஸ் முயற்சி இருக்கான்றது கூட சொல்லலை. அதர் ரியாக்ஷன்ஸ், வேறு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இதுக்குள்ளே நடக்குதான்றதை பற்றி சொல்லலை. ஒரே ரியாக்ஷனை தான் சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் அதர் ரியாக்ஷன்ஸ் தட் மைட் பி டேக் பிளேஸ், அதர் ரியாக்ஷன்னா மற்ற ரியாக்ஷன்கள், மற்ற வினைகள். தட் மைட் பி, அவைகள் உண்டானது. பை டேக் பிளேஸ் நடைபெற்றது என்று, வேறு ரியாக்ஷன்கள் நடைபெற்றது என்று சொல்லவில்லைன்றான் ரைட்டா. த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெல்டா ஜி இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் தட் த ரியாக்டன்ஸ் ஆர்
in equilibrium with the products அப்படின்றான். இருங்க, மழை பெய்யுது, நான் உள்ளே போய்க்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், அதனால் the interpretation of delta G is based on the assumption ஒரு ஊகம், ஒரு ஊகத்தின் அடிப்படையில் தான் இந்த டெல்டா ஜி சொல்லப்படுகிறது. தட் எப்படின்னா, தட் ரியாக்டன்ஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம், ரியாக்டன்னா வினைபடும் பொருள்கள் சமநிலையில் இருக்கிறது வித் த ப்ராடக்ட். ரியாக்டன்ஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம் வித் ப்ராடக்ட் அப்படின்னா வினைபுரியும் பொருட்கள், விளையும் பொருட்கள், ப்ராடக்ட்னா விளையும் பொருட்கள், அதனால் உண்டாகும் பொருட்களோட ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் விச் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ, இது வந்து எப்பயுமே எல்லாத்துக்கும் சாத்தியக்கூறு இல்லை. சில இதுக்கு தான் இப்படி, எல்லா வினைக்கும் இது வந்து சாத்தியக்கூறாக தெரியவில்லை. விச் இஸ் நாட் ட்ரூ, விச் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ, இது எப்பயுமே உண்மை இல்லை. ஆனால் உண்மை தான், சில இதுகளுக்கு உண்மை, சில இதுக்கு உண்மை இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரைட்டா? சரி, பார்த்துக்கோங்க.